ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் நடத்தி வந்த போராட்டம் நாளை வாபஸ் பெறப்படுகிறது. மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், பொன் ராதாகிருஷ்ணன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. கடலுக்கு சென்ற ராமேஸ்வரம் பகுதி மீனவர் பிரிட்ஜோ இலங்கை கடற்படையின் துப்பாக்கிச் சூட்டிற்கு பலியானதற்கு நியாயம் கேட்டு தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் 6வது நாளாக போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தங்கச்சி மடத்திற்கு சென்று உயிரிழந்த மீனவர் பிரிட்ஜோ குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். அவருடன் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனும் உடனிருந்தார். பின்னர் போராட்டம் நடத்தி வரும் மீனவர்களிடம் மத்திய அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதன் முடிவில் நாளை மீனவர் பிரிட்ஜோ உடலை பெற்று அடக்கம் செய்ய மீனவ பிரதிநிதிகள் ஒப்புக்கொண்டுள்ளனர். நாளை போராட்டத்தை வாபஸ் பெற்றுக் கொள்வதாக போராட்டக் குழு ஒருங்கிணைப்பாளர் அருளானந்தம் அப்போது தெரிவித்தார். இன்று மத்திய அமைச்சர்கள் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் வந்து கேட்டுக்கொண்டதற்கு இணங்க எங்களுடைய கோரிக்கைகளை தருவதும் என்று உறுதியளித்ததன் பேரிலே நாளை மாலை பிரிட்ஜோ உடலை வாங்கி முறைப்படி தங்கச்சி மடம் கல்லறை தோட்டத்திலே அவரது உடல் அடக்கம் செய்யப்படுவதென போராட்டக்குழுவின் சார்பாக முடிவெடுக்கப்பட்டது. அன்று இந்த போராட்டமும் வாபஸ் பெறுவது என முடிவு செய்யப்பட்டது. தமிழக மீனவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று போராட்டக்காரர்களிடம் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் உறுதியளித்தனர். போராட்டத்தை வாபஸ் பெற்ற மீனவர்களுக்கு அவர்கள் நன்றி தெரிவித்தனர். இன்னைக்கு அந்த போராட்ட குழு எடுத்த இந்த முடிவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். மத்திய அரசுலேருந்து பிரதம மந்திரி அவர்களே அனுப்பி இந்த விஷயத்தை பற்றி பேசுங்கன்னு சொல்லி என்னை அனுப்பியிருந்தாங்க. அதுக்கு அவங்களும் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு பிரதம மந்திரி எடுத்திருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் பற்றி பேசி விவரமாக பேசி 2014 நாங்கள் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பற்றி பேசினதா இன்னைக்கு மத்திய அரசு நமக்கு உதவும்ன்ற அந்த நம்பிக்கையோட அவங்க இந்த ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் முழு திருப்தியோடு தங்களுடைய போராட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் கவனத்தில் மத்திய அரசாங்கத்தால் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்கின்ற நிறைவோடு அவர்கள் திரும்பிச் செல்கிறார்.